ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த அருமையான காலை வேளையிலே தேவனுடைய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புடன் அந்த நிகழ்ச்சி வாயிலாக அனுதினமும் தேவனுடைய வார்த்தைகளை உங்களுக்கு வழங்க தேவன் கிருபை செய்து வருகிறார். ஒவ்வொருவரும் இதை கேட்டு அதில் இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டு எங்களுக்கு சாட்சி சொல்கிறீங்க, கமெண்ட்ஸ் போடுறீங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுறீங்க. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாருங்கள், நம்ம எல்லா இடங்களிலும் கொண்டு போய் இதை சேர்க்கிறதுக்கான அந்த தாளந்தை, அந்த தயவை தேவன் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து கொண்டிருக்கிறார். சீக்கிரத்திலே எல்லா இடங்களிலும் இது போய் அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரப்போகிறது. தேவன் செய்வதை யாரும் தடை செய்ய முடியாது. ஆமென். பாருங்க, இந்த அதிகாலையில் இதை கேட்குற வார்த்தைகள் நம்ம இருதயத்தில் மிகுந்த அளவிற்கு உள்ள போய் அநேகருக்கு ஆசீர்வாதமாக கொடுக்கிறது. ஆகவே இந்த காலையிலே கேட்கறது ரொம்ப நல்லது. அப்படிப்பட்ட விதத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். இன்றைக்கு பாருங்க, யோவான் 13ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு விஷயத்தை உங்களுக்கு எடுத்து காமிக்க போகிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இயேசு சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய சீஷர்களை எல்லாம் வரவழைத்து அவர்களுக்கு தன்னை தாழ்த்தி, எவ்வளவு தூரம் தாழ்த்துவது முக்கியம், எவ்வளவு தூரம் தேவனுடைய ராஜ்யத்தில் தாழ்ச்சி இருந்தால் தான் உயர்வு வருங்கிறதையும், நானே உங்களுடைய போதகராக இருக்கிறேன், ஆண்டவராக இருக்கிறேன், நானே இதை செய்கிறேனே, அப்போ நீங்களும் ஒருத்தவங்க இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள இருக்கிற மாம்ச சிந்தனைகளை ஒழித்து ஆவின் சிந்தனையில் மேலவங்க நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குறாரு. இங்கே குறிப்பாக ஏன் இந்த விஷயத்தை தேவன் செய்கிறாரு அப்படிங்கிறத நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக இன்றைக்கி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா, யோவான் 13 பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் எடுக்க முதல்ல அவருடைய வஸ்திரங்களெல்லாம் கழட்டி நார்மலாக ஒரு டவல் மாதிரி கட்டிக்கிறாரு. அதுக்கடுத்து ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் வச்சு அதுக்கடுத்து பாருங்கள் அவங்களுக்கு கழுவிட்டு சீலைகளில் துடைக்கவும் துடைக்கணும். சீலைங்கிறது டவல். ஸோ சீமோன் பேரத்தில் வரும்போது இல்லை, என் கால்களை கழுவக்கூடாதுன்னு சொல்கிறாரு. 7 பாருங்கள், இயேசுனுக்கு பிரதியுத்தரமாக நான் செய்கிறது என்னென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவா என்றார். அப்போ இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. பேதுருக்கு அப்போ புரியல. நார்மலாக நம்மளை மாதிரி உலகத்தில் இருக்கிறவங்கள மாதிரி ஐயோ நீங்கள் போய் காலை தொடுறது, ஏன்னா காலை தொட்டு செய்கிறதுங்கிறது ஒரு பெரியவங்க சாதாரணமாக இருக்கிறவங்களுடைய கால்களை தொடுறதுங்கிறது ஒரு அவமானமானதாக, ஒரு மரியாதை இல்லாததாக அப்படி பார்க்கப்படுகிற ஒன்றுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இயேசு பேதுருடைய கால்கிட்ட வரும்போது பேதுரு அதனால தான் இல்லை, முடியவே முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. நீங்கள் எவ்வளோ பெரிய தேவன், நீங்கள் எவ்வளோ பெரிய போதகர், நீங்கள் எவ்வளோ பெரிய ஆண்டவர், தேவகுமாரன், நீங்கள் போயா அப்படின்னு. அப்போ இல்லை பேதுரு, நீ இதை செய்கிறதுக்கு அலோவ் பண்ணு, உனக்கு இப்போ புரியாது ஆனால் உனக்கு புரியும் அப்படின்றாரு. அப்போ என்ன, அதுக்கடுத்து பேதுரு பண்ணுறாரு. அப்போ இங்கே என்ன சொல்கிறாரு, நீ ஒருவேளை கழுவ விட்டால் அளவு பண்ணலைனா, முக்கியமாக 8 பாருங்க, பேதுரு அவரை நோக்கி நீர் ஒரு காலம் என் கழுவப்படாது என்ற இயேசு பிரதியுத்தரமாக நான் உன்னை கழுவ இடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். அதுக்கடுத்து பேதுரு ஒப்பு கொடுக்குறாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவனுடைய மறுபடியும் ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டுக்கிட்டு மற்றவங்கள்ட்ட பேச ஆரம்பிக்கிறார். இப்படி தான் தாழ்த்த வேண்டும், ஒருத்தவங்க அன்பாக இருக்கணும், விட்டு கொடுக்கணும், இப்படியாக நீங்கள் செய்தீங்க பாக்கியவங்களா இருப்பீங்க. குறிப்பாக நான் உன்னை கழுவா விட்டால் இடத்தில் உனக்கு பங்கு இல்லை அப்படின்னு சொல்கிறார். இது என்னங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். பாருங்கள், அந்த காலத்தில் யூதர்களுடைய மரபுப்படி ஒருத்தவங்களுடைய செருப்பை எடுத்துன்னு ஒருத்தவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுடைய அத்தாரிட்டி, அவங்களுடைய அந்த இன்ஹெரிட்டன்ஸ், அதாவது அவங்களுடைய சொத்துக்கள், இது எல்லாத்தையுமே பாருங்கள் கொடுக்குற மாதிரி. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய உடன்படிக்கை பண்ணுவாங்க. அதுக்கு அடையாளமாக நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுவாங்க. இது மாதிரி இந்த செப்பலையுமே ஷேர் பண்ணுறதுங்கிறது, மாற்றிக்கிறதுங்கிறதுமே பார்த்திங்கன்னா அது ஒரு உடன்படிக்கை, ஒரு கவர்னண்ட், அவங்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடையாளமாக பார்த்திங்கன்னா ரூத் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல போவாஸ் அடுத்து ரூத்தை மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க வழியில் இருக்கிற எல்லாத்துட்டையும் போய் முதல்ல ரொம்ப க்ளோஸாக அவங்களோட இருக்கிற அந்த ஆள்கிட்டெல்லாம் போய் உண்மையிலேயே நான் இந்த மாதிரி பண்ண போகிறேன், உங்களுக்கு விருப்பமாக இருக்கா அப்படின்லாம் கேட்குறாங்க. அதுக்கு அவங்களுடைய சொத்துக்கள், ரூத்தினுடைய கணவனுடைய சொத்துக்கள், இது எல்லாத்தையுமே அவங்க எடுத்துக்கிறதுக்கும் அடுத்து ரூத்தையும் மேரேஜ் பண்ணுறதுக்கும் அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு தான் போகணும். ஆனால் அவங்க கடைசியில் சொத்துக்களுக்கெல்லாம் வாரிசு வர ரெடி, ஆனால் ரூத்தை எடுத்துக்கிறதுக்கு மனசு இல்லாதனால கடைசியில் அவங்க என்ன பண்ணுறாங்க, செருப்பை எடுத்து கொடுத்துட்றாங்க, போவாஸ் போட்டுக்கிறாரு. அப்போ அது ஏன் சொல்லியிருக்கு, மீட்கிறதிலும் மாற்றுகிறதிலும் சகல காரியத்தையும் உறுதிப்படுத்தும்படிக்கு இஸ்ரவேலிலே பூர்வகால வழக்கம் என்னவென்றால், ரூத் 4:7 சொல்லப்பட்டிருக்கு. அந்த காலத்தில் என்ன ஒரு வழக்கம், எதுக்கு மீட்கிறதுல எக்ஸ்சேஞ்ச் மாற்றுறதுல சகல காரியத்தை உறுதிப்படுத்துறது. இந்த 3 விஷயத்துக்கும் என்ன ஒரு பழக்கம் என்றால், ஒருவன் தன் பாதரட்சியை கழற்றி மற்றவனுக்கு கொடுப்பான், இது இஸ்ரவேலில் வழக்கமான வழங்கின உறுதிப்பாடு. இதை இந்த இடத்துல பாருங்க, இப்போ சீஷரோட பாத்தை கழுவும் போது அவருடைய செருப்பை எடுக்கிறாரு, தேவனே எடுக்கிறாரு. மோசே சொல்றாரு இல்லையா, உன் பாதரட்சியில் அவுத்து போட்டு நிற்கிற இடம் பரிசுத்த பூமின்னு சொல்லி. அப்படின்னா என்ன, அவளுடைய பழைய விஷயத்தை எடுக்கிறாரு. அடுத்து தன்னுடைய ரத்தத்தை கொண்டு நம்மளை கழுவ போகிறது போல அந்த தண்ணீரை கொண்டு அவங்கள கழுவுறாரு. அதுக்கடுத்து மறுபடியும் செருப்பை போட்டு விடுறாரு. இப்போ என்னுடையதெல்லாம் உன்னுடையது. அப்போ இந்த இடத்துல பேதுருவுக்கு என்ன சொல்ல வர்றாரு, நான் இப்படி செய்யும் போது தான் என்னுடையதெல்லாம் உன்னுடையதாக மாறும், உன்னுடைய பழைய விஷயங்கள் எல்லாம் மாறுங்க
போகிறேங்கிறதுக்கு அடையாளமாக, சிலுவையில் இப்படி நான் செய்ய போகிறேன், என்னுடைய இதெல்லாம் அவனுக்கு கொடுக்க போகிறதுக்கு அடையாளமாக இந்த விஷயத்தையும் செய்கிறாரு. அது யூதர்களுக்கு கண்டிப்பாக புரியும். இப்போ இயேசு என்னத்தை கொடுக்குறாரு? என்னையே கொடுக்க போகிறேன், உன்னுடைய பழைய விஷயங்களெல்லாம் மாற்றி ரத்தத்தால் கழுவி இதோ மறுபடியும் நான் உனக்கு போட்டுக்கிறேன், இப்போ நீ புதிய ஆள், புதிய மனுஷன், என்னுடைய எல்லா சுதந்திரத்துக்கும் நீ சுதந்திரவாளியாக இருக்கிறங்கிறத காண்பிக்கும் இதில் நடக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறாங்க. எவ்வளோ ஒரு அருமையான ஒரு விஷயம். இதை நீங்கள் நினைவு கூறுங்கள். இன்றைக்கு இவ்வளோ பெரிய தேவன் நமக்காக அதெல்லாம் செய்து முடித்திருக்கார் என்பதை நினைவு கூர்ந்து அவரை கொண்டாடுங்கள். ஜெபிக்கலாம். நன்றி தகப்பனே. இந்த சிலுவையின் மூலமாக எங்களுக்காக எவ்வளவு செய்திருக்கிறீங்க தகப்பனே. உம்மிடத்தில் பங்கு பெறும்படி, நீரே எங்கள் பங்காக இருக்கும்படி, நீரே எங்களுக்கு எல்லாமா இருக்கும்படி எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீரே. நன்றி அப்பா. எங்களை ரத்தத்தாலே கழுவி சுத்திகரிக்கும்படி, ஆண்டவரே எங்களை விட்டு கொடுத்து எங்களை இவ்வளவா ஆசீர்வதிக்கும்படி நீரே எங்கள் விசுவாசத்தை கொடுத்திருக்கிறீரே. நன்றி. இயேசுவின் நாமத்திலே ஆமென். எங்களை ஆசீர்வதிக்கப்பட்டது.